செக்யூரிட்டி குரூப் ப்ளஸ் வந்து இன்டர்நெட் கேட்வேனா என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே சார். ஸ்க்ரீன் தெரியுது சார். செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் சேம் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னோட இந்தியா ஆஃபீஸில். ஓகே சார். இது வந்து நான் AWSல லான்ச் பண்ணியிருக்கிறேன் ஒரு 3 VMன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். இது ஒரு 3 VM நான் வந்து AWSல லான்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்டர்நெட்க்கு ஒரு IG ஒன்று, இன்டர்நெட் கேட்வே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இது வழியாக தான் இன்டர்நெட் வருது. இப்போ இந்த இன்டர்நெட் ஓகே வருது எல்லாமே. இப்போ நான் ஒரு SSH இப்போ நம்ம எப்படி SSH கனெக்ட் பண்ணோம், எப்படி வந்து RDP கனெக்ட் பண்ணுறோம் தெரியும். அந்த செக்யூரிட்டி குரூப்பில் அந்த போர்ட் ஆட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும். நான் வந்து இந்த சர்வரில் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறேன். இந்த சர்வரில் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறேன். இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட் டேபிளில் இருக்குது. இது வந்து ரவுட் டேபிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப். ரவுட் டேபிள் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே இந்த ரவுட் டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு சர்வருக்கு ஒரு ரவுட் டேபிள் இல்லை, ஒரே ரவுட் டேபிள 3 சர்வருக்கும் கூட நம்ம மல்டிபிள் சர்வருக்கும் கான்ஃபிகர் பண்ணலாம். சேம் ஜஸ்ட் செலக்ட் பண்ண போறோம். அந்த ரவுட்டிங் டேபிள செலக்ட் பண்ணி விட போறோம். ஓகே. எத்தனை சர்வர் ஆனாலும் நீங்க ஒரே ரவுட் டேபிள கான்ஃபிகர் பண்ணலாம். நான் ஒரு ரவுட் டேபிள் இருக்கிறேன்னா இந்த ரவுட் டேபிள்ல இருக்கிற ரூல் வந்து நான் இங்க என்ன ரூல் போடுறேனோ அது எல்லாம் அந்த ரூல் வந்து இந்த 3 சர்வருக்குமே ஒர்க் ஆகும். ஓகே. ரவுட் டேபிள் பத்தி ஜஸ்ட் டைரக்ஷன் மாதிரி. கரெக்ட்டா சார்? ஆமா, டைரக்ஷன் மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு நேத்து நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வே போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரே இன்டர்நெட் கேட்வேவை மல்டிபிள் சர்வருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சர்வருக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே, ஆனா வந்து ஒரே நெட்வொர்க்ல இருக்கும். VPCக்கு கீழே இருக்கணும். ஒரே VPCக்கு கீழே அது வரணும் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். இது ஒரு IGன்னு வச்சுக்கோங்க. இது இன்டர்நெட் கேட்வே. இது வந்து ஒரு VPC. VPC. இப்போ இந்த VPCக்கு கீழே இந்த ரவுட் டேபிள் வரணும். அப்பதான் வந்து இருக்கும். இந்த ரவுட் டேபிள் வந்து இந்த IGயோடையும் கனெக்ட் ஆயிருக்கும்.
ஓகே. ஸோ இன்டர்நெட் இந்த வழியா வரும். இன்டர்நெட் வந்து இன்டர்நெட்டோட டிராஃபிக்லாம் இது வழியா வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்நெட் வந்து வெளில போகும். ஸோ இப்போ நீங்க வந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி வந்து நீங்க இங்கேருந்து டிராஃபிக் போகிறது ரவுட்டேபிள் போயிட்டு விபிசி போயிட்டு அங்கேருந்து எந்த இன்டர்நெட் போயிருக்க கான்ஃபிகர் வருமோ அது வழியா வந்து இன்டர்நெட்டை ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் வரும்போது இதே தான். ஓகேங்களா? இங்க நமக்கு இங்க ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்றேன். எனக்கு அதுல ஒரு டவுட் வருது சார். 1 மினிட். நம்ம இன்டர்நெட் கேட்வேவும் ரவுட் டேபிள்ல தானே சார் கனெக்ட் பண்ணுவோம்? ஆமா, இன்டர்நெட் கேட்வே ரவுட் டேபிள்ல தான் கனெக்ட் பண்றோம். ஆமா, இன்டர்நெட் கேட்வே ரவுட் டேபிள்ல தான் கனெக்ட் பண்றோம். பட் வந்து இந்த ரவுட் டேபிள் விபிசியோட தான மேப் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வே தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டே வராது. ஓகே 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 ஓகே. ஓகேவா? டைரக்டா வந்து இதோட கனெக்ட் ஒன்றும் ஆகல. இன்டர்நெட் கேட்வே எடுத்துட்டா இன்டர்நெட் வராது. ஓகேவா? ஸோ அது வழியா தான் இன்டர்நெட்டே வருது. அதான் உங்களுக்கு இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வே வந்து அதுதான் வந்து இன்டர்நெட்டை வந்து உள்ளார கொண்டு வருது. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த இன்டர்நெட் கேட்வேயோட அசைன் ஆகிருக்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா? சேம் தான், அதே தான் வந்து நேட் கேட்வே பண்ணுது. பட் நேட் கேட்வே என்னன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும். என்னன்னா உங்களோட மல்டிபிள் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து நேட்டிங் பண்ண முடியும். நேட்டிங்னா நான் சொன்னது நேற்றுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு மேப் பண்றது. ஓகேங்களா? அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆனா வந்து அதை வந்து இன்டர்நெட் கேட்வேல பண்ண முடியாது. அதான் ஸோ இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி இது ஆக்சுவலி இன்டர்நெட் கேட் பிபிசி வழியா தான் கனெக்டிவிட்டி எல்லாமே வரும். பட் இன்டர்நெட் கேட்வே எதுக்காக இங்கே ஆட் பண்ணியிருக்குன்னா இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ரேர் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் வந்து நேட் கேட்வே தான் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து நேட் கேட்வே தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் கேட்வே அது வழியாக நமக்கு இன்டர்நெட் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த விஎம்க்கு இதெல்லாம் வந்து நம்ம ஓகே இங்கே வந்து செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணுறோம். என்ன ஆகுனா நான் இந்த சர்வர்லேருந்து இது ஆக்சுவலி வந்து எல்லா சர்வரையும் வந்து நீங்கள் எல்லா சர்வர்லையும் வந்து செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்குன்னா
மூணுத்துக்குமே நம்ம ஒரே செக்யூரிட்டி குரூப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப்ல என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் படி தான் வந்து உங்களுக்கு இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் டிராஃபிக் வந்து அந்த சர்வருக்கு போகும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இங்க வந்து நான் SSH 422 அப்படின்னு எனபிள் பண்ணாதான், இந்த இடத்துல எனபிள் பண்ணாதான் உங்களுக்கு SSH போர்ட் ஓப்பன் ஆகும். உங்களால விஎம்ஏ கனெக்ட் பண்ண முடியும். இந்த SSH போர்ட்டே நீங்க ஓப்பன் பண்ணாதான் இந்த விஎம்க்கு உங்க விஎம் வந்து உங்களால கனெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சேம் அதே தான் வெப்சைட் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 80 போட்டு எனபிள் பண்ணணும். 80 போட்டு எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணாதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு வெப்சைட் ஒன்று வந்து லான்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன வெப்சைட்னா அது வெப்பேஜில் நம்ம சும்மா எடிட் பண்ணி அதை பார்க்கலாம். ஒரு விஎம் லான்ச் பண்ணுறேன். முன்னாடி வந்து நான் ஒரு VPC கிரியேட் பண்ணுறேன். ஓகே சார். ஆக்சுவலி நம்ம டிஃபால்ட் VPC யூஸ் பண்ணிக்கலாம். இது VPC உங்களுக்கு ஆல்ரெடி நான் எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒரு VPC இருக்குது, அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் செக்யூரிட்டி குரூப் தான் நான் பார்க்கலாம். அதனால கிரியேட் பண்ணிட்டு டைம் ஆகும். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் மட்டும் நான் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். VPCயில் போயிட்டு என்ன பண்ணுறேன், செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி ஒன்று இருக்குது டிஃபால்ட்டு, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தேவையில்லை. இது டிஃபால்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு VPCலேருந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு VPC வந்து பார்த்தீங்கன்னா இந்த VPC இதோட கனெக்ட் ஆகிருக்கு. டிஃபால்ட் VPC கிரியேட் பண்ணால் வேறு எதுவும் ஆகிடும். நம்ம வந்து இப்போ VPCலேருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். மை VPCன்னு போடுற ஒரே ஒரு VPC மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். VPC அதுக்கு கீழே சப்மிட்டு வந்து ஒரு VPC பண்ணிக்கிறோம். சப்மிட்டு ஜோன் பண்ண வேணாமா சார்? புரியல. ஜோன்லாம் பண்ண வேணாமா சார்? அப்படி ஜோன் வேணாம். நமக்கு டிஃபால்ட்டா இந்த ஜோன் பண்ணி எதுவுமே செலக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா இதில் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ்னா நீங்க கிரியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு இந்த ரீஜியன்ல தான் இருக்கும். பட் எந்த அவைலபிள் ரீஜன்ன்றது நீங்க செலக்ட் பண்ணா ஓகே. நம்ம ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தானே கேட்டோம். எதுக்கு நான் கிரியேட் பண்ணி ரெண்டு வேற அவைலபிலிட்டி ரீஜியன்ல இருக்கிற ரீஜியன் இல்ல அவைலபிலிட்டி ஜோன். அதாவது ரீஜியன் வந்து ரீஜியன்னா என்னன்னா ஒரு இந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஊர் தானே சார்? ஊருன்னு எடுத்துக்காதீங்க. நீங்க ரீஜியன்ன்றது வந்து நீங்க இப்போ ஒரு செட் ஆஃப் பிளேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஆஃப் பிளேசஸ் வந்து கவர் பண்ற ஒரு இதுதான் வந்து ஒரு வேர்டு தான் ரீஜியன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுன்றது வந்து என்ன, மல்டிபிள் தமிழ் பேசுற மக்கள் தான் இங்க ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடுனா இப்போ ஆந்திரானா தெலுங்கு, இது வந்து கேரளானா மலையாளம்.
இப்போ வந்து இந்த செட் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ற ஒரு எல்லாமே கனெக்ட் பண்ணி அந்த அந்த பகுதி எல்லாத்தையுமே சேர்த்து தானே தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ் ரீஜியன் சொல்லுவாங்க நம்ம. அது இப்போ செட் ஆஃப் இப்போ வந்து இது எதுக்குன்னா இந்த ஈஸ்ட் யூஎஸ் இது வந்து ரெண்டு ரீஜியன் இருக்கு. ரெண்டுமே வேற வேற ரீஜியன் ஆக்சுவலி. ஓகேங்களா? இதுல வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1 ஏபிபிசி அப்படி இருக்கும். இது எல்லாம் இந்த பிசினஸ் பர்பஸ்க்காக. இந்த இடத்துல நார்த் விர்ஜீனியால ஒரு பிசினஸ் பர்பஸ் இருக்கு. இப்போ நீங்க யூஎஸ் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே விர்ஜீனியா இங்க இருக்கு, ஓகேவா? ஓஹியோ இங்க இருக்கு. நம்மளோட இது ஓஹியோ நம்மளோட இந்த டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் விர்ஜீனியா எங்க இருக்கு? இங்க வெஸ்ட் விர்ஜீனியா இங்க இருக்கு. ப்ளூ கலர்ல சார். ப்ளூ கீழே அதான் சார். மேல அந்த ரெட்ல இருந்தீங்கல்ல சார், அதுக்கு கீழே விர்ஜீனியா. ஓகே, இது வந்து இங்க வந்து நார்த் விர்ஜீனியா இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு டேட்டா சென்டர், இங்க வந்து இது வந்து ஒரு ரீஜியன். ஓகேங்களா? பக்கத்துல இங்க ஓஹியோ இருக்கு. ஓகேங்களா? இதுவும் ஒரு ரீஜியன். இங்க ஒரு ரீஜியன் இருக்கு, இங்க ஒரு ரீஜியன் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த பிஸ்னஸ் எங்க வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து அதிகமா இருக்கோ, எங்க வந்து அதிகமான பிஸ்னஸ் பர்பஸ் வந்து இருக்கோ, ஸோ அங்க வந்து ஒரு ரீஜியன் கிரியேட் பண்ணுவாங்க அந்த இடத்த கவர் பண்றது. இப்போ நம்ம ஜஸ்ட் டவர் இப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு செல்போன் டவர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? செல்போன் டவர்லாம் எப்படி ஒரு மக்கள் தொகை அதிகமான இருக்கிற இடத்துல தான் வந்து செல்போன் டவர் நிறைய வைப்பாங்க. அது எதுக்காகனா யூசேஜ், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமா இருக்காங்க, அதனால அந்த இடத்துல நம்பர் ஆஃப் டவர்ஸும் அதிகமா இருக்கும். இது அதே மாதிரி தான் சேம். நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் அதிகமா இருக்கிற இடத்துல நம்பர் ஆஃப் ரீஜியன்ஸும் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் அதிகமா இருக்கிற இடம் ஓஹியோ, விர்ஜீனியா. இங்கதான் வந்து வாஷிங்டன் டிசி, நியூயார்க் எல்லா மெயின் பிசினஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த ஃபுல்லாவே கவர் பண்ணி 2 ரீஜியன் இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? இங்க வந்து நார்த் கலிபோர்னியா, ஆர்கான் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கு. நார்த் கலிபோர்னியா இங்க இருக்கா? இதுதான் நார்த் கலிபோர்னியா. இல்ல, இதுதான் கலிபோர்னியா இங்கதான் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட், இது வந்து வெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, வெஸ்ட் ரீஜியன். ஈஸ்ட்ல 2 ரீஜியன் இருக்கு, வெஸ்ட்ல 2 ரீஜியன் இருக்கு. ஸோ இது இப்படிதான். இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு ரீஜியனு, இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு ரீஜியன். ஓகேங்களா? அதுதான் வந்து ரீஜியன்ன்றது. இப்போ ஒரு ரீஜியன், இந்த ரீஜியன் உள்ளார இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன். அந்த அவைலபிலிட்டி ஜோன்றது பாத்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ் ஈஸ்ட் 1A 1B 1C 1D இது எல்லாமே வந்து வேற வேற அவைலபிலிட்டி ஜோன்ஸ், வேற வேற டேட்டா சென்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ரீஜியன்ல 1 2 3 4 5 6 டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ அதுதான் ஒவ்வொன்றும் ஒரு அவைலபிலிட்டி ஜோன். அந்த அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே சேர்ந்தது தான் ரீஜியன் சொல்றோம். ஓகேவா? இது நம்ம வந்து இப்போ நம்ம இது ப்ரிஃபரன்ஸ் இங்க கொடுக்கலன்னா இது எந்த இடத்துல வேணாலும் போய் இதாயிடும். நான் இங்கே ப்ரிஃபர்டா எனக்கு இந்த அவைலபிலிட்டி ஜோன் தான் வேணும். ஏன்னா இந்த அவைலபிலிட்டி ஜோன் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. இந்த எந்த இடத்துல அவன் வச்சிருக்கான் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம டிஃபால்ட்டா செலக்ட் பண்றது தான் நமக்கு. ஆனா அந்த ரீஜியன்ல தான் இருக்கும். அது இந்த ரீஜியன்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனா எங்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா டிஃபால்ட்டா ஏதோ ஒரு வந்து கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் இந்த 1 இயர் தான் வரும். இதுதான் வரும். நான் வந்து எதுவுமே கொடுக்கல, அப்படியே கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி வர்றது எந்த இதுல இருக்குன்னு பாருங்க. 1Bல வந்துருச்சு. ஈஸ்ட் யூஎஸ் 1Bல இருக்கு. இப்போ இது நம்ம ஏதோ விஎம் அட்டாச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த விஎம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ் 1Bல தான் இருக்கும். அந்த ஈஸ்ட் யூஎஸ் 1B எந்த டேட்டா சென்டரோ அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற ஒரு சர்வர்ல இந்த விஎம் போயிட்டு லான்ச் ஆகும்.
ரவுட் டேபிள். ஓகே, இது டிஃபால்ட்டா ஒரு ரவுட் டேபிள் வந்து இருக்கு. இந்த ரவுட் டேபிள் எதுக்குன்னா டிராஃபிக்கை வந்து ரீடைரக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு ரவுட் டேபிள் யூஸ் ஆகுது. அதை வச்சு நம்ம போட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் டு விபிசியை தான் அட்டாச் பண்றோம். ஓகேவா? விபிசியில் டைரக்டா அட்டாச் பண்றோம். விபிசியில் தான் வந்து சப்நெட்டும் இருக்கு, விபிசியில் தான் ரவுட் டேபிளும் இருக்கு, விபிசியில் தான் இன்டர்நெட் கேட்வேவும் இருக்கு. விபிசியில் இப்போ இன்டர்நெட் வந்து இப்போ வேணும் அப்படின்னா, இப்போ இன்டர்நெட்டே தேவையில்லை, நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன்னா இந்த இன்டர்நெட் கேட்வே தூக்கிட்டு எல்லா சர்வரும் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ப்ரைவேட் ஐபியில் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அந்த ஆஃபீஸ் சர்வர் அந்த அதுக்குள்ளார மட்டுமே கனெக்டிவிட்டி இருக்கும். அவுட் சைட் வேர்ல்டில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது இந்த சர்வரை. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரிங் கனெக்ஷன் வேணும். நம்ம ஒரே சர்வர் தான் கேட்போம். இப்போ வந்து செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுறோம். நான் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒன்று கொடுக்கணும். இப்போ விஎம் கிரியேட் பண்ணுறோம். அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி குரூப் வந்து நான் டிஃபால்ட்லேயே விட்டுட்டேன். இப்போ வந்து செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வந்து செலக்ட் பண்ணுறோம். இங்கே டிஃபால்ட் மட்டும்தான் இங்கே வருது. இது ஏன் டிஃபால்ட் மட்டும் வருதுன்னா, இது வந்து நம்ம கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் இங்கே காட்டல பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த சப்நெட் இருக்கு பார்த்தீங்களா? யூஸ் ஒன் பீட் இருக்கு. ஓகே, டிஃபால்ட் வந்து இங்கே போகும்.
VPSல இந்த செக்யூரிட்டி குரூப்பை கனெக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் ரெசல்யூஷன் ஆக்சஸ் VPS யூசுவலா எல்லாமே வரும்ல சார்? ஆமா யூஸ்வலா வரும். இது நீங்க நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். அதனால வரல. சரி, இந்த நெட்வொர்க் அசோசியேட்டடான இதுதான் வரும். செக்யூரிட்டி குரூப் தான் வரும். ரவுட் டேபிள்ஸ் ஓகே. ஆக்சுவலி டிஃபால்ட் இது இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலி இந்த விபிசி நம்ம கிரியேட் பண்ண விபிசி இருக்கு பாத்தீங்களா? இந்த விபிசியோட டிஃபால்ட் சப்நெட்டா இதுதான் இருக்கு. ஸோ அதனால இந்த எடுத்துக்குது ஃபர்ஸ்ட். நம்ம ஆனா கிரியேட் பண்ண சப்நெட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து டிஃபால்ட் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கிரியேட் பண்ணதை தான் ஆட் பண்ணணும். நம்ம இன்டர்நெட் கேட்வே போர்ட் பண்ணணும் சார். பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணியாச்சு. இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கு இதுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது. இன்டர்நெட் கேட்வே இந்த ரூல் எதுவுமே இல்லாதனால வந்து இந்த விபிசி கீழே தான் இருக்கு. கிளவுட் பங்க் இருக்கு. இந்த காப்பி பண்ணி சும்மா போட்டுக்கோங்க. நான் என்ன பண்றேன் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்றேன். டிவைஸ் செக்யூரிட்டி குரூப். அது இங்க எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம்.
இது நாம அப்புறம் பார்க்கலாம். நம்ம எப்படி அது எப்படி வந்து கிரியேட் பண்ணி அட்டாச் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணாலும் அட்டாச் ஆகும். கிரியேட் பண்ணுறதும் அட்டாச் ஆகும் போல. ஆக்சுவலி அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக எப்படி அவைலபிலிட்டி ஜோன் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வராது. இப்போ அந்த செக்யூரிட்டி குரூப் வந்து வேற ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1C அந்த மாதிரி எதுலேயும் இருக்குன்னா அது வராது. அசோசியேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிசியில் தான் அசோசியேட் ஆகும். இது பர்மிஷன் இதில் எதுவுமே இல்லாதனால எப்படியான்னு தெரியல. இப்போ ஏன்னா பர்மிஷனே நமக்கு எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த அங்கே வந்து டீஃபால்ட்டாக ஒரு பர்மிஷன் வந்துச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிட்டேன்ல. நான் இப்போ வந்து இந்த விஎம்ஐ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து செக்யூரிட்டி குரூப் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ரூல் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதை வந்து டெஸ்டிங் பர்பஸில் ஓகே ஓகே என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஆக்சுவலி வந்து விபிசி மாற்றி கொடுத்துருக்கேன். இது வந்து வேறு விபிசியில் இருக்குது. அதனால தான் வரல. ஓகே. விபிசி ஐடி இங்கே நம்ம அதனால தான் உனக்கு புதுசாக கிரியேட் பண்ணி கொடுத்து பார்த்தேன். தெரியுதா? இதோட ஐடி நம்ம கிரியேட் பண்ணது இந்த விபிசி ஐடியை இங்கேயும் கொடுக்கணும். அது நம்ம மாற்றுறது மாற்றிக்கலாம் ஈஸியாக. விபிசி செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த டிஃபால்ட் விபிசி தான் வரும். இந்த விபிசி தான் வரும். டிஃபால்ட் விபிசியில் அந்த இதை ஆட் பண்ணி வச்சு அதனால வரல. ஓகே, நம்ம புதுசாக கிரியேட் பண்ணி அந்த இதில் அட்டாச் பண்ணால் அது அட்டாச் ஆகிடும். ஓகே. செக்யூரிட்டி குரூப் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது. இதை வந்து என்ன பண்ணுறேன், டிலீட் கொடுத்துட்றேன். டிலீட் செக்யூரிட்டி குரூப். இது வந்து இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த விபிசி செக்யூரிட்டி. இது செலக்ட் பண்ணேன். இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபால்ட் ஆகும் அப்படியே விட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம மாற்றணும். அதான் சொன்னல, வேற செக்யூரிட்டி குரூப் வேற ரீஜியன்ல அந்த செக்யூரிட்டி நம்ம சப்போஸ் நீங்க எந்த ஒரு விபிசி சாரி எந்த ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணாலும் அது ஒரு விபிசியோட அட்டாச் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? அந்த அது மூலியமா தான் நீங்க அதை ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து நீங்க நோட் பண்ணீங்கனாலே கீழே பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இதுதான் தேவை. இந்த விபிசி தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக அந்த விபிசி இங்கே மாற்றாம விட்டுருவோம். அதனால தான் நமக்கு அங்கே ஷோ ஆகலை. அந்த டிஃபால்ட் விபிசி வந்து அது இப்போ செக்யூரிட்டி குரூப் வந்து நான் இப்போ மைஎஸ்ஜி வெறும் நான் மைஎஸ்ஜின்னு போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைஎஸ்ஜி 01 இருக்கும். மைஎஸ்ஜி 01 இருக்கா? இங்கே போய் செக்யூரிட்டி குரூப் மாற்றணும்னா நான் இங்கே போய் மாற்றிக்கலாம். சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு இங்கே வந்து எனக்கு மைஎஸ்ஜி இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த மைஎஸ்ஜி இப்போ வருது பார்த்தீங்களா, நான் கிரியேட் பண்ணுறது. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூலுமே கிடையாது. எல்லா ரூலுமே வந்து இது நீங்கள் வந்து சிஸ்டம் ஆன்லைனில் இருக்கும்போது பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்யூரிட்டி குரூப் சேஞ்ச் ஆகிருக்கும். மைஎஸ்ஜி மைஎஸ்ஜின்னு வந்துருக்கும்.
கேப்சர் இருக்கிறதுனால வரலையான்னு தெரியல. செக்யூரிட்டி குரூப் சேஞ்ச் பண்ணிச்சு, பட் இங்கே ஷோ இங்கே வந்து விசிபிள் ஆகும். இதான பண்ணேன், செக்யூரிட்டி குரூப்பு சேஞ்ச் பண்ணேன். இங்கே போனேன், இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே மாறிடுச்சு. இது வந்து பழைய செக்யூரிட்டி குரூப் ஐடி ஆல்ரெடி. இப்போ வந்து நான் இதை மாற்றிட்டேன். இதை மாற்றிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி குரூப் ஐடி பாருங்க, ரெண்டுமே மைனஸ் 0 வரணும் வச்சுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 97 ஆல்ரெடி இருக்கிறது. ஓகேவா? இது வந்து டிடி. இது ரிமூவ் பண்ண வேணாமா சார்? அப்படியே ஆட் பண்ணலாமா? ரிமூவ் பண்ணணும்னா அங்கே போய் பண்ணிக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணி இப்போ ஆமாம், இப்போ என்னன்னா 2 செக்யூரிட்டி குரூப்புமே இதில் ஆட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் செக்யூரிட்டி குரூப் ஆமா, இது ரிமூவ் கொடுத்துட்டு தான் இதை ஆட் பண்ண முடியும். ரிமூவ் கொடுத்துட்டா இது மூணுமே விசிபிள் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணி வந்து இது மாறிடும். இங்க வந்து ஆட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஆட் ஓகே, இது நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஆக்சுவலி இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே இந்த செக்யூரிட்டி குரூப் ஃபைன் பண்ணுறோம்ல, இதை வந்து இங்கே ஆட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்தா இங்கே கீழே இது வரும். ஓகேங்களா? இது கொடுக்காம அப்படியே கொடுத்தா இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க ரெண்டு செக்யூரிட்டி குரூப்பும் ஒரே இதுல கூட ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது 2 செக்யூரிட்டி குரூப் முழுமையாக எனபிள் ஆகும். எது மோஸ்ட் இதுவா இருக்கோ அது வந்து அந்த செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ற மாதிரி இதையும் ஆட் பண்றாங்க. இதையும் ஆட் பண்ணிருக்கு. 2 செக்யூரிட்டி குரூப், 2 செக்யூரிட்டி குரூப்ல இப்போ 2 செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணா ஒன்னுத்துல வந்து SSH எனபிள் பண்ணிருக்கேன், இன்னொன்னு வந்து SSH எனபிள் பண்ணல. எது வந்து எடுத்துக்கணும்? ஆமா, ஏன்னா எதுக்காகனா அதுல வந்து மோஸ்ட் ரூல்ஸ் வந்து எனபிள் ஆயிருக்கு. எது வந்து இப்போ உங்களுக்கு ஏதோ நீங்க பிளாக்னு ஒரு ரூல் கொடுத்தீங்கன்னா தான், இப்போ நீங்க அதுல வந்து பிளாக்னு எதுவுமே கொடுக்கல, வந்து SSH பிளாக் பண்ணல இது, பட் SSH ஒரு இதுல அலோவ் பண்ணிருக்கீங்க. இப்படி பண்ணும்போது SSHல எது அலோவ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் எடுத்துக்கணும். பிளாக் பண்ணதை எடுத்துக்கணும். நான் எத்தனை செக்யூரிட்டி குரூப் வேணாலும் ஒரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு விஎம்ல எத்தனை செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிக்கலாம். பட் எது வந்து அலௌடு எதில் வந்து இருக்கும் அதுதான் எடுத்துக்கும். ஓகே சார். பர்மிஷன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து பேக் பண்ணுறேன். சரி, குட்டி வச்சு நான் பண்ணுறேன். குட்டி விண்டோ தெரியுதுல? குட்டி தெரியுது சார். ஓகே. பிரைவேட் ஐபியே கொடுத்து ஓபன் பண்ணிடுங்க சார் நம்ம இதுல. பப்ளிக் ஐபிங்கிறது பிரைவேட் ஐபி. எப்படியும் எரர் தான் வரும். இப்போ என்னோட நேத்து எனக்கும் இப்படி வந்தது சார். நான் அப்புறம்
நீங்க ஏதோ சொல்லிக் குடுத்தீங்க. அது பண்ண மறந்துருச்சு. இல்ல இது அதனால இல்ல. இது வந்து நம்ம செக்யூரிட்டி ம். குரூப் தான் பிரச்சனை. 2 செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிருக்கோம்ல. ஒண்ணுக்கு நடுவுல ஓ! டிசைன் பண்ணி அதுதான் ஓகே, எப்படின்னா ஓகே. ஓகே, ஓகே. வந்து செக்யூரிட்டி குரூப்ல கிளவுட் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு நம்மளோட இதை வச்சுக்கிட்டு இதை தூக்கிடணும். இதை ஓகே. வச்சுக்கிட்டு இதுல வந்து செக்யூரிட்டி ஓகே. குரூப் எதுவுமே இல்லை, எந்த ரூலுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. இதுவே இருக்கும். ம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூலுமே நான் எனபிள் பண்ணல. ஓகே. அப்படி சாமி கூப்பிடுறதுக்காக நான் எதுவுமே இல்லை. நம்ம அந்த பிபிசியில் வந்து இது சார் அந்த அதுக்கு தான் பப்ளிக் ஐபி தான் எனபிள் பண்ணிருக்கோம். பப்ளிக் ஐபி எனபிள் பண்ணியிருக்கோம். அதனால பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் கேட்வே கூட தான் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும் பண்ணீங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். பண்ணிடுவேன். பண்ணிட்டு அட்டாச்சும் ம். பண்ணுவேன் சார். அட்டாச் ஆகிடும் இருக்கு. ஓகே. கண்டிப்பாக வரும். இது வந்து நமக்கு செக்யூரிட்டி குரூப் தான் பிரச்சனை. செக்யூரிட்டி குரூப்பில் என்ன பண்ணுறேன் நான் வந்து செக்யூரிட்டி இதில் எந்த இன்பவுண்ட் ரூலுமே நான் பண்ணலை. ஓகே. எம்டியாக தான் இருக்குது. ஓகே சார். ஓகேங்களா? எம்டியாக தான் இருக்குது. எதுக்கு இன்பவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இப்போ அதான் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணால் வரல. வரல இதில். இப்போ ஒரு ரூல் ஆட் பண்ணுறேன். ஆட் ரூல் இது வந்து எஸ்எஸ்ஹெச் டிஃபால்ட் பிளேஸில் வந்து இது எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது இது செக்யூரிட்டி குரூப் எனேபிள் பண்ணி வரல. எனக்கு ஒரு டவுட் வருது சார். செக்யூரிட்டி குரூப்ல ஆல்ரெடி ஒரு இன்பவுண்ட் ரூல் அதுவே ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும்ல சார், இல்லையா? ஆமா. ஆமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அது இல்லவே இல்லைல்ல சார். இன்னைக்கு நம்மளா ஒன்னு கிரியேட் பண்ணோம். ஆனா நம்ம அதுவா ஒரு ரூல். ஆமா அது ஒரு ரூல் இருக்கு. இப்போ அந்த ரூலை நான் மேனுவலா ஆட் பண்ணேன். இங்க மேனுவலா ஆட் பண்ணிட்டேன். இந்த செக்யூரிட்டி குரூப்ல மேனுவலா ஆட் பண்ணிட்டேன். அதே ஆனா செக்யூரிட்டி யூசுவலா அதுவே ஒன்னு இருக்கும்ல சார், இல்லையா? ஆமா அதுவும் இது ஒண்ணுதான். அதுவும் இது ஒண்ணுதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்ல போய் பாத்தீங்கன்னாலும் அதே ரூல் தான் இருக்கும். இப்போ நான் ஓபன் பண்ணி ஓகே. பார்க்கிறேன். ஆல்ரெடி ஒன்று கிரியேட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு? இது வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து இப்போ இது வந்து அதுவா கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா இது அதுவா கிரியேட் பண்ணது இந்த இந்த செக்யூரிட்டி குரூப் அதுவா கிரியேட் பண்ணது. ஓகேவா? இந்த இன்பவுண்ட் ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது வந்து அதுவாகவே கிரியேட் பண்ணது. ஓகேவா? ஓகே. சேமா தானே இருக்கு. என்னன்னா செக்யூரிட்டி குரூப் நேம் பிரச்சனை கிடையாது. பட் அலோவ் பண்ண போட்டு இதுவும் ஒன்று தான்.
இது வேற ஏதாவது ப்ராப்ளம், இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்களா? அப்புறம் நம்ம வந்து 2வதா கூட ஒரு இன்பவுண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல சார்? இல்லையா? இல்ல இன்பவுண்ட் 2வதா கிரியேட் பண்ணல. நம்ம ஒரே ஒரு இன்பவுண்ட் தான் கிரியேட் பண்றோம். அந்த ஒரே ஒரு ஓகே. இன்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம கிரியேட் பண்ண, நம்ம தனியா கிரியேட் பண்ண ஒரு இதுல தான் கிரியேட் பண்ணோம். இது வந்து ஏதோ VPCல ஓகே. ஏதோ ப்ராப்ளம். VPCல ஓகே, ஏதோ ஓகே ப்ராப்ளம். சார். இது மாதிரி ஓகே. ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நாலேஜ் நிறைய கிடைக்கும். ம். ஆனா நெறைய கன்ஃப்யூஸ் ஆகும் சார் சம்டைம். ஆமா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனா வந்து ஆ. உங்களுக்கு புரியுற வரைக்கும் என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து ஓகே, நம்ம ஓகே. எப்படினாலும் நம்ம ரெசால்வ் பண்றோம்ல. ஒரு ஆ. ப்ராப்ளம வந்து அதை ரெசால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய அதை பத்தின டீடைல்ஸ் தெரியும். ம். ஓகே, என்ன பண்ணனா ஒரு ரவுட் டேபிள் ஆட் பண்ணல. நம்ம ரவுட் டேபிள்ல ஐஜி ஆட் பண்ணுவோம்ல, இன்டர்நெட் கேட்வே ம். ஆட் பண்ணுவோம்ல இந்த இடத்துல. ரவுட் உங்களுக்கு ஆமா சார். ரவுட் பண்ணுவோம். இங்க வந்து ரவுட் டேபிள்ல ஆட் பண்ணணும். ஆ ஆமா சார். இன்டர்நெட் கேட்வே இருக்குல்ல, அங்க இந்த இன்டர்நெட் கேட்வே. அதான் நம்ம இந்த நெட்வொர்க்னாலே இது ஒரு கன்ஃபியூஷன். ஏதோ எல்லாமே கரெக்டா பண்ணும். இப்போ டிஃபால்ட்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டா எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். நம்மளா கிரியேட் ஓகே. பண்ணி ஓனா கிரியேட் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ம். நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆ வந்து நமக்கு ந தெரிஞ்சு நான் வந்து ஆயிடும். இதுதான் சார் சொன்னேன். அந்த 2வதா ஒண்ணு ஆட் பண்ணுவோன்றத நான் வந்து இன்டர்நெட் கேட்வேல நெனச்சுக்கிட்டேன். சாரி செக்யூரிட்டி குரூப்ல நெனச்சுக்கிட்டேன். செக்யூரிட்டி குரூப்ல அனுப்பிச்சிருங்க. ஓகே ஓகே. இதுல ஆ. இதுல தான் ஆமா. இதுல அதுவும் ஒரு ரூல், இதுவும் ஒரு ரூல். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த ஓகே. ரூலும் நம்ம என்ன பண்ணணும், இதுதான் எதுக்குன்னா ரவுட் பண்றோம். அந்த இன்டர்நெட்டுக்கு வர இன்டர்நெட்ல இருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த ஐபி வழியா ம். தான், இந்த இன்டர்நெட் கேட் வழியா தான் வரணும் அப்படின்றத நம்ம ரவுட் பண்றோம். அப்பதான் வந்து அவுட் சைடு வேர்ல்ட்ல இருந்து நமக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, ஓகே. அது பேர் இன்டர்நெட் கேட்வே. ஓகேவா? ஓகே இப்போ சார். ரீஸ்டார்ட் செஷன் கொடுக்குறோம், வந்துருச்சு. ஓகே சார். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இதுல ஒரு HTTP சர்வரை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஓகே சார். ஜஸ்ட் ஒரு இதுல அமேசான் லினக்ஸ் அது இல்ல இது இது ஆக்சுவலி வந்து ஒரு HTTP சர்வரை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு சர்வீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அது எதுக்காகனா, இப்போ வெப்சைட் நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட்டை ரன் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் வேணும். அந்த சர்வீஸ் வந்து ஒரு ஒரு மிஷின்லயும் ஒரு ஒரு ஓஎஸ்லயும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்பாச்சின்னு ஒன்று இருக்கு, ஹெச்டிடிபிடின்னு ஓகே. ஒன்று இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா, இதுல நம்ம விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்னு ஒன்று இருக்கும். அது வழியா தான் வந்து வெப்சைட் வந்து உங்களுக்கு அதில் தான் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அந்த சர்வீஸ் ஹோஸ்ட் ஓகே. பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. வெப்சைட் கிரியேட் இல்லை, வெப்சைட் வந்து ஆஹ் அந்த அந்த சர்வீஸ் வழியா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. அதுதான் வந்து போர்ட் வந்து எனபிள் பண்ணும். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்ல எப்படி சொல்லணும்னா, ம், நீங்க இப்போ கூகுள் ஓபன் பண்றீங்க. கூகுள் ஓபன் ம். பண்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வழியா தானே ஓபன் பண்றீங்க. டைரக்டா கூகுள்னு நீங்க உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் அடிச்சாலோ, ம். நோட்பேட்ல போய் அடிச்சாலோ ஆமா சார். ஓபன் ஆகும் இல்ல. ம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ம். தேவைப்படுது இல்ல. ஒரு ம். ஆமா வெப்சைட் சார். ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு குரோம் ப்ரௌசர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரௌசர் தேவைப்படுது. அது ஒரு அப்ளிகேஷன். ம். ஆனா ம். நீங்க வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஐஏஎஸ், ஓகே. ஹெச்டிடிபிடி அந்த மாதிரி. ஓகே. அது வந்து ஒரு ஓகே. அப்ளிகேஷன். ஓகே. வெப்சைட் லான்ச் பண்றதுக்கு தேவைப்படுது. ஓகே. இங்க வந்து சிஸ்டம்
இது ஆக்சுவலாக அந்த சூடோ தெரியல, அந்த லினக்ஸ்ன்றனால அந்த சூடோ கமாண்ட்லாம் போடணும். இது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெச்டிடிபி சர்வர் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரணும். இங்கே வெப்சைட்னா சும்மா அப்பாச்சி எல்லாம் ஹெச்டிடிபிடி அது மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஓகேவா? அது எதுவுமே வராது, ஏன்னா இப்போ நம்ம வந்து போர்ட் எனபிள் பண்ணவே இல்லை. சைட் கான்ட் பி ரீச்சிங் நவ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் அந்த பாத் போகிறேன். HTTPD config ஃபைல நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு HTTP ஃபைலு சர்வர் போட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைலு ஃபைல் வந்து இருக்கு. டாக்குமெண்ட்டோட ரூட்டு வேறில் www HTML HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஒரு HTML ஃபைல் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே போர்ட்டு வந்து எனபிள் பண்ணுறோம். 80 போர்ட்டை எனபிள் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம செக்யூரிட்டி இருக்கு. ஓகே. செக்யூரிட்டி குரூப்பில் இந்த செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம இந்த செக்யூரிட்டி குரூப் தான் இப்போ வந்து அதில் இருக்கு. எடிட் இன்பவுண்ட் ரூலு, எடிட் இன்பவுண்ட் ரூலில் போயிட்டு ஆட் ரூலு, இங்கே வந்து என்ன கொடுக்குறோன்னா HTTP போர்ட் 80 எனி
இங்கே வந்து வேணும் பண்ணலாம். சேவ் ரூல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் 22 போட்டும் 80 போட்டு எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இங்கே சில்வரை போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்து இப்போ வந்து பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹெச்டிடிபியோட சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். எனபிள் இருக்குல்ல, இதை வந்து கண்ட்ரோல் கொடுத்தா இதை ரீஸ்டார்ட் ஆகும். ஹெச்டிடிபி சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டு ஒரு இன்கார்பரேட்டர் ரெண்டு ஓப்பன் போட்டு இங்கே இந்த பப்ளிக் ஐபி போட்டு என்டர் பண்ணும்போது இந்த டெஸ்ட் பேஜ் இப்போ வந்து நான் அந்த ஃபைலை போட்டிங்கனாலும் அது வந்துடும். ஃபைல் எங்கே இருக்குது கரெக்டாக ஆட் கண்டென்ட் டு தி டைரக்டரி. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இதுக்கு பதிலாக நம்ம இந்த நம்ம அங்கே கிரியேட் பண்ண இந்த HTML ஃபைல இங்கே வந்துருச்சா, ஷோ ஆகுதா? நான் இங்கே இப்போ இது வந்து போர்ட் 80 ஓப்பன் பண்ணாதான் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க. கூகுள்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணலாம். அதெல்லாம் இப்படி தான். இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் ஒரு சர்வரில் ஓப்பன் பண்ணாதான் உங்களால் அவுட் சைடு இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இது வந்து நம்ம இந்த மாதிரி google.com அந்த மாதிரி டிஎன்எஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் அந்த பப்ளிக் ஐபிக்கு ரிலேட்டடாக டிஎன்எஸ் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். அது வந்து இப்போ கோடாடியிலேருந்து டொமைன் வாங்கி அந்த டொமைன் இப்போ கோடாடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடாடியில் உங்களுக்கு ஒரு டொமைன் இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் அந்த கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வச்சு ஒரு டொமைன் வாங்க போகிறேன். நான் வந்து ஒரு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி, அப்மாஸ்டர்னு ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன் கோடாடியில். அது வேணும் upmaster.com அப்படின்னு நம்ம டொமைன் கொடுத்துருவோம். அந்த டொமைனை இந்த பப்ளிக் ஐபியோட மேட்ச் வந்து பைண்ட் பண்ணணும். அப்படி பைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பப்ளிக் ஐபிக்கு அந்த டிஎன்எஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இங்கே வந்து நான் அப்மாஸ்டர் அப்படின்னு போட்டேன்னா upmaster/my website போட்டால் இந்த பேஜ் வருது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த வந்து டிஎன்எஸ் பார்ட் அதெல்லாம் நம்ம வந்து அதான் அந்த மாதிரி நேம் போட்டு நம்ம அந்த மாதிரி google.com gmail.com அது எப்படி போகணும்னா இப்படிதான் டிஎன்எஸ் வந்து மேப் பண்ணால் அந்த பப்ளிக் ஐபிக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி நேம் போட்டு நமக்கு வெப்சைட் லான்ச் ஆகும். நம்ம அதெல்லாம் போடல, டேரெக்டாக வந்து நம்ம ஜஸ்ட் அந்த பப்ளிக் ஐபியை வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு